நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நலமுடன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பு அம்சங்கள். தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுமே நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு, ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான சூழ்நிலையை உருவாக்கும். தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. கடன் பிரச்சனை, மீளாத கடன் பிரச்சனை, போராட்டமான பிரச்சனைகள், எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க 12 ராசி நேயர்களுமே இதை பின்பற்றலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க. கடன் சுமை, தீராத வியாதி, அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு அன்று மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம உங்களுக்கு குறிப்பிடுகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம். சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கு அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார். ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும், ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். கடக ராசியில் செவ்வாய், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னியிலும், அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார். அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும், அதுக்கு பிறகு கும்பராசியில் ராகு பகவான் பயிற்சி ஆவார். தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். 2.5 வருட காலம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது சுக்கிர பகவான் மீன ராசியிலும், புதன் பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள். சந்திர பகவான் 2.5 நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார். இது பொதுவான விஷயங்கள். ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேயர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன். என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ நீங்கள் பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன். சிரித்த முகத்துடன் எப்பொழுதும் அன்புடன் மற்றவர்களிடம் பழகும் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன விஷயங்களில் நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று பார்ப்போம். கடந்த 1 வருட காலமாக நீங்கள் எடுத்த விஷயங்களில் பல முயற்சிகள் எடுத்தும் தடைகள், பல முயற்சிகள் நீங்கள் செயல்பட்டும் அதில் போராட்டங்கள், கவலைகள், ஏமாற்றங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசமாக இருப்பீங்க. விசுவாசம் அப்படின்னு எடுத்தால் உங்களுடைய பேரை ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். அந்தளவுக்கு விசுவாசம் உங்களிடம் இருக்கும். அது உறவுலேயும் இருக்கும், நட்பிலையும் இருக்கும், வேலை பார்க்குற இடத்துலையும் இருக்கும். ஆனால் உங்களை எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெயிட்டு தூக்குற ஒரு ஆளாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா மாடு பொதி தூக்குற மாடாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுன்னா அவங்களுடைய சுமைகளை சுமக்கிற ஒரு ஆளாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படித்தான் கடந்த ஒரு வருட காலமாக மேச ராசியிலிருந்து கடந்து குரு பகவான் எப்போ உங்கள் ராசிக்குள்ளே உள்ளே வந்தாரோ இந்த ஒரு வருட காலமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரே மிகப்பெரிய மன அழுத்தங்க. மற்றவங்களோட சுமையை சுமந்து இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு அழுத்தத்தை சந்திச்சிட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட அழுத்தத்திலிருந்து விடுதலை இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு மாற்றம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஜென்மத்தில் அமர்ந்த குரு பகவான் ரிலீஸ் ஆகிறார், அது ஒரு பக்கம். உங்களுடைய 5ஆம் இடத்தில் அமர்ந்த கேதுவும் ரிலீஸ் ஆகிறார். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறும். என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது தங்கு தடையின்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்கும். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா அந்த விஷயங்களை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நிதானமாக என்னங்கிறத ஃபில்டர் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் காதல் வலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு ஏண்டா காதல் செஞ்சோம், காதல் பண்ணதே பெரிய தப்பு, எனக்கு மட்டும் இந்த காதல்னால நான் பட்ட பாடு பெரும்பாடு அப்படின்னு சொல்லி யாரேனும் வருத்தப்பட்டீங்கன்னா அந்த காதல் ஒரு முடிவுக்கு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது உண்மை. காதலிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், தற்போது வரை எனக்கு ஒரு காதல் கூட கிடைக்கல, காதலில் நான் ரொம்ப தோல்வியை தான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன். நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இனிமே காதலில் வெற்றி, இனிமே காதலில் மகிழ்ச்சி. உங்களுடைய புத்தி கூர்மை சூப்பராக இருக்குங்க. இதனால் நீங்கள் எதை யோசித்தாலும் உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்கள்ல, நீ ஒத்து வர மாட்ட, நீ ஆக மாட்ட, உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினார்களோ அத்தனை நபர்களும் உங்கள் பின்னாடி வந்து நிற்க போகிறாங்க. அதே போல் ரிஷபராசியில் யாரெல்லாம் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில், அதாவது பேங்கில், கவர்மெண்ட் பேங்கு, அரசாங்க தனியார் பேங்கு அல்லது வந்து கூட்டுறவு பேங்கு, ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனியார் பணம் பரிமாற்றம் பண்ணுற சிட்பண்ட்ஸு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வருமானம் செய்கிறவங்க, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் பணம் பரிமாற்றம் செய்யக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கிரகங்கள் கொடுக்கிறது. சனி பகவான் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களும் கவலைகளும் நீங்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. வியாபாரத்தில் சகல விதமான வெற்றிகளும் சகல விதமான ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்தால் மட்டுமே இந்த லாபத்தை நீங்கள் பெற முடியும். கூட்டணி முயற்சிகள் ஏதேனும் செஞ்சீங்கன்னா அதில் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ கவனமாக இருங்க. நாங்கள் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம், ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துருமானா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஜாதக ரீதியாக வலுவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய இருவரின் சுய ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குன்னா ஏமாற்றத்தை சந்திக்க மாட்டீங்க. ஸோ இல்லை உங்களுடைய பார்ட்னர் ஜாதகம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா உறுதியாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதத்தையும் உங்களுடைய பார்ட்னர் ஜாதத்தையும் வைத்து செக் பண்ணிவிட்டு ஸோ பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் கவனமாக இருக்கணுமா வேண்டாமாங்கிறத தெளிவாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். அதற்கான பலன்களை கூட நான் காத்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகளை எடுங்க. வண்டி வாகனம் ஏதாவது வாங்கினா ஒரு சிறப்பான செயல்பாடுகள் இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. பணம் கொடுக்கறது, இந்த வாக்கு கொடுக்கறது, தேவையில்லாமல் மற்றவங்களோட சுமையை சுமந்துக்கிட்டு நான் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குற விஷயங்களில் உறுதியாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பெற முடியும் அப்படின்னா முருகன் கோயில் வழிபாடு உங்களுடைய அத்தனை விதமான தடைகளையும் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுகாலம் கொண்டு வந்து வெற்றி வகை சுடக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை ரிஷபராசிரியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல்
பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே இப்போ நம்ம இப்போ வரையும் சொல்கிறது எல்லாமே கோச்சார கிரகங்கள் தமிழ் புத்தாண்டு முதல் இருக்கின்ற அமைப்பை வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீல்ஸ் அனுப்பிடுங்க. உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்களை கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நன்றி வணக்கம் கூறிக்கொள்கிறேன்.